குட் மார்னிங். இன்னைக்கு சனி பெயர்ச்சி ஃபார் மிதுன ராசி, அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவான் வருகின்ற 29/3/2025 அன்னைக்கு நைட்டு 9:44 PM கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு ஜீவனஸ்தானத்தை குறிக்குது. ஜீவனஸ்தானத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதன் பலன்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாபகிரகங்கள் பொதுவாக 3, 6, 10, 11 இந்த இடங்களுக்கு வந்தால் சிறப்பு அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி 10ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம் சனி பகவானுக்கு. அதன் பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி வந்தாக்க தன் இருப்பிடத்தை பெருக்குவார், வர்ற இடத்தை பெருக்குவார். வேற குரு என்ன பண்ணுவார், வர்ற இடத்த கொஞ்சம் சுருக்குவார். இதுதான் பேசிக் கான்செப்ட், நம்ம புரிஞ்சுக்கணும். சனி அந்த 10ஆம் இடத்துக்கு வரதால வருமானத்துக்கு உண்டான பல வழிகளை பெருக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது பிரைமரி பாயிண்ட் நம்மளுக்கு மிதுன ராசிகர்களுக்கு. ஸோ புது வேலைக்கு ஹையர் இன்கம் இருக்கிறவங்களுக்கு, தேடுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா ஜீவனஸ்தானத்தை வலுப்பெருக செய்கிறார் சனி பகவான். சரி, இப்போ அவரோட பார்வை பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத யாருன்னு முதல்ல பார்த்துக்கணும். புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 4 பிளானட்ஸும் சனி பகவான் அவர்களுக்கு ஃப்ரெண்டு பிளானட்ஸ். ஸோ இப்போ அவர் பெயர்ச்சி அடைகிற இடம் கும்பம், தன் சொந்த வீட்டிலேருந்து மூவிங் ஆன் டு மீனம், விச் இஸ் குரு பகவான் அவர்களோட வீடு. ஸோ மூவ் பண்ணுற இடம் ஃப்ரெண்டு வீடு. அவர் பார்க்குற பார்வைகள் 3, 7, 10 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ 3ஆம் இடம் எங்கே விழுது? ரிஷபம். ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு பி 12th ஹவுஸ் ஃபார் மிதுனம். அதுவும் ஃப்ரெண்டு, ஏன்னா சுக்கிரன் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. கன்னி புதன் வீடு, புதனும் அவருக்கு ஃப்ரெண்டு. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. தனுசும் அவருக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவர் வர்ற இடமும் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ், அவர் 3 பார்வைகளை செலுத்தும் இடமும் ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ். ஸோ அதனால் இந்த சனி பெயர்ச்சி பொதுவாக நம்ம பார்த்தோம்னாக்கா எந்த ராசிக்காரர்களுக்கும் ஒரு கெடுபலன்களை விளைவிக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு, ஜென்ரல் கைடன்ஸ். இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவான் என்ன பண்ணுவார்? சனி தான் இருக்கும் இடத்தை வலுப்பெற செய்வார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. தான் பார்க்குற இடத்த கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவார், சுருக்குவார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, கண்டென்ஸ் பண்ணுவார் அந்த இடத்த. ஸோ நம்ம செலவுகளை குறைக்கிறது ஒரு ஹெல்த்தி சைன் தானே. செலவு பண்ணாமல் இருக்கிறதே ஒரு விதமான சேவிங்ஸ் தான். ஸோ அனைத்து வித வீண் செலவுகளையும் அவர் தவிர்ப்பார். சிலருக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 12ஆம் இடத்து காரகத்துவத்தை அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். 12ஆம் இடம் எதுக்கெல்லாம் சொல்கிறோம்? செலவினங்கள், விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சயனஸ்தானம் சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சுருக்குவார். செலவு குறைக்கிறது நல்லது, ஹெல்த்தி சைன் தான் அது. ஸோ அதனால 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால உங்கள் செலவுகள் பெரும் அளவுக்கு மட்டுப்படும், வீண் செலவுகள் வராது, வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்குதுல. சரி, அப்புறம் 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். தட் ஹேப்பன்ஸ் டு பி மிதுன ராசி 4ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானம். ஸோ சனியோட பார்வைகள் அந்த இடத்த கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 4ஆம் இடம்ல சுகஸ்தானம், சுகம்ன்றது வண்டி வாகனம், வீடு வாங்குறது, மத செலுத்து, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்கணும். குரு அட் பிரசன்ட் ரிஷபத்துல இருக்காரு. அவர் தன் அந்த 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். ஸோ குரு பார்வை எப்படிப்பட்ட கிரகங்களின் தோஷங்களையும் எப்படிப்பட்ட கிரகங்களின் கெடுபலங்களையும் மட்டுப்படுத்துக்கான ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. குரு பார்வை தான் கோடி புண்ணியம் சொல்றோம். ஸோ அந்த விதத்தை பார்க்கும்போது அட் த டைம் ஆஃப் டிரான்சிட் உங்களுக்கு 29th மார்ச் ரிஷபத்துலேருந்து கன்னியை பார்க்கறதால ஸோ சனி பகவானோட சுமாரான பார்வை கண்ட்ரோல் பண்ணப்படுது குரு பார்வையால். ஸோ அதனால குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, அடுத்தது 10ஆம் பார்வையாக தனுசு பார்க்குறார். தனுசு ஹேப்பன்ஸ் டு பி 7th ஹவுஸ். 7th ஹவுஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், கலத்திரம் அப்படிங்கிறோம். ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், தட் ஆல்சோ
இன்வால்வ் இன் மணி மேக்கிங் ஏரியா. ஸோ அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதால தட் ஹேப்பன்ஸ் டு பி ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து ஃப்ரெண்டு வீட்டையே பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவரால் கெடுபலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, கம்மின்னு சொல்லலாம். இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவர் வீட்டிலே உட்கார்றாரு, அவர் வீட்டுக்கு எப்படி பாதகம் பண்ணுவார் அவர். மேலும் குரு பகவான் வந்து 14/5/2029 அன்னைக்கு டிரான்சிட் ஃப்ரம் ரிஷபம் டு மிதுனம் மாறுறாரு. அப்போ மிதுனத்துலேருந்து அவருடைய சமசப்தம் பார்வைன்னு சொல்லுவோம், நேரடி பார்வை. அது வந்து தனுசுலேயே விடுது, அவரோட சொந்த வீடு, அவரோட மூலத்திற்கான வீடு. ஸோ தனுசுவோட இடம் பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தில் 12 கட்டத்திலே ஒரு மிகச்சிறப்பான பிளேஸ் எதுனாக்கா தனுசுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த ராசி கட்டத்தில் எந்த ஒரு கிரகமும் உச்சமோ பகையோ நீச்சமோ அடையிறதில்ல. மீதி 11 பாக்ஸஸ்லையும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று நீச்சமாக இருக்கும், ஒன்று உச்சமாக இருக்கும், இல்லை வந்து ஒன்று பகையாக இருக்கும். தனுசுல மட்டும் இந்த 3 எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அது குருவோட மூலத்திற்கான. ஸோ சமசப்தம பார்வையாக இந்த வருஷம் முழுக்க மேலேருந்து அடுத்த 2026 மே வரைக்கும் மிதுனத்திலேருந்து நேரடி பார்வையாக தனுசு பார்க்கறதால அந்த 7ஆம் இடத்து பாதக பார்வையா சனி பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். அப்போ என்ன ஆகும், சனி என்ன பண்ணுவார், அது சுருக்குவார்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிலே இன் மேரேஜ் பாசிபிள் சனியோட பார்வையால். அதே மாதிரி இன்டர் காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலீஜன் வெட்டிங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் மிதுன ராசி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. பிஸ்னஸஸில் என்டர் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காஷன்ஸ் தான் கொடுக்குறாரு. கெடுதல் பண்ணுறதாக இருக்கலாம், காஷனாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குரு பார்வை வந்து மேலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதால அவரோட எல்லா கெடுபலன்களையும் தடுப்பார் குரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் திருப்பி நம்ம சொல்கிறோம். குருவோட பார்வை தான் வெரி இம்பார்ட்டன்ட். வர்ற இடத்த விட ராசிக்குள்ளே வர்றாரு மிதுனத்துக்கு, அவர் ராசிக்குள்ளே வர்ற சிறப்பை விட அவரோட பார்வை தான் ரொம்ப முக்கியம். அந்த பார்வையாக வந்து தனுசை பார்க்கறதால கல்யாண வயசில் இருக்கிற கல்யாணம் ஆகும், நல்லா படிப்பாங்க பசங்க, அந்த ஏஜில் குரூப்பில் நல்லா படிப்பாங்க, நல்ல காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கும், வேலை தர்றவங்க வேலை கிடைக்கும். புதிய பிஸ்னஸ் என்டர் ஆகிறவங்க குரு பகவானை வழிபட்டுட்டு சனி பகவானை வழிபட்டுட்டு புதிய பிஸ்னஸில் இறங்கலாம். ஏன்னா குரு பார்வை அவ்வளவு தனகாரகன் ஆல்சோ. அவர் புத்திரகாரகன் தனகாரகன். அதனால தான் சொல்கிறேன், கல்யாண வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனகாரகன் இருக்கிறதால பண வருவாய்க்கும் ஏற்பாடு பண்ணுவார் அவர். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி, அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. ஸோ ஒரு பாக்கியம் கொடுக்கிற ஒரு கிரகம் எந்த விதத்திலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ண. அவர் 7 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியாக இருந்தாலும் சரி, கிட்டத்தில் பண்ண மாட்டார். ஏன்னா பாக்கியம் கொடுக்கறதுக்கான ரோல் தான் அவர் அக்சியூம் பண்ணுறாரு இந்த இதில். அஷ்டமாதிபதி ஆயுள் காரகன் ஆல்சோ, ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி. ஸோ ஆயுள் வளர்ப்பார் அவர். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியங்களை கொடுக்கறது தான் அவருக்கு இருக்கார். ஸோ அதனால இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருமளவுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடம் பார்க்கறதால செலவுகள் குறையும். குரு பார்வை சுகஸ்தானத்துக்கு அடுத்த டைம் ஆஃப் டிரான்சிட் இருக்கிறதால வீடு வாகனங்கள் நீங்கள் ஏதாவது ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் மேக்கு முன்னாடி முடிச்சிருங்க ப்ராப்பர்ட்டிஸ். தட் இஸ் குவைட் பாசிபிள். அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தை மேலேருந்து குரு பார்வை பார்க்கறதால வேலை வாய்ப்பு, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நல்ல படிக்கிற ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கும், வேலை தர்றவங்க வேலை கிடைக்கும், புதிய தொழில் முனைவர்களுக்கு பெருமளவான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பணம் வருவாய் எந்த விதத்திலாம் பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அதையும் உண்டு பண்ணுவார் அவர், தனகாரகன். அதனால் இந்த சனி பயிற்சி மிகச்சிறப்பான பலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜோசியர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த டிரான்சிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.